Hello friends, welcome to Learn Positive. நான் உங்கள் பிரதீப் குமார். ஸோ நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் யூனிட் 1 இன்ட்ரடக்ஷன். ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நம்மளோட சேனலை விசிட் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய ப்ளேலிஸ்ட் எல்லாமே வரும், எல்லா வீடியோஸும் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்க்க போகிற இன்ட்ரடக்ஷன் வந்து யூனிட் 1 ஃபவுண்ட்ரி டெக்னாலஜி. ஸோ ஃபவுண்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பேட்டர்னை க்ரியேட் பண்ணணும். ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணி அதுக்கு மோல்டு க்ரியேட் பண்ணணும். அந்த மோல்டில் ஒரு மெட்டலை உருக்கி அதை ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி அது மூலமாக கேஸ்டிங் க்ரியேட் பண்ணி அந்த கேஸ்டிங் மெட்டலை வந்து எடுத்தோம் அப்படின்னா அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் வந்து நம்ம ஃபவுண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஃபவுண்ட்ரி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதில் முக்கியமான விஷயம், நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ். ஸோ பேட்டர்னா என்ன, அதில் என்னென்ன டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது, ஸோ அதில் வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க பேட்டர்னில் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பேட்டர்ன் மெட்டீரியலுக்கான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ பேட்டர்னில் நிறைய டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ வுட்டு, சாலிட் பேட்டர்ன், ஸ்ப்ளிட் பேட்டர்ன், ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்குது. அதே மாதிரி பேட்டர்ன் மெட்டீரியல்லையும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ வுட்டு, மெட்டல், பிளாஸ்டிக், ரப்பர், ஸோ இது மாதிரியான டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மோல்டிங் பார்த்திங்கன்னா ஒரு மோல்டிங் சாண்ட் மூலமாக, ஃபவுண்ட்ரி சாண்ட் மூலமாக ஒரு பேட்டர்னோட ட்ரேஸை எடுக்கிறது தான் வந்து மோல்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கேவிட்டியை க்ரியேட் பண்ண பேட்டர்னோட கேவிட்டியை சாண்டில் க்ரியேட் பண்ணுறது, அதை ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறது தான் வந்து மோல்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் என்ன டைப் ஆஃப் மோல்டிங்லாம் இருக்குது, ஸோ அதுக்கு என்னென்ன சாண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன பைண்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் அதை பற்றிலாம் வந்து பார்க்குறது தான் மோல்டிங். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோர்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போது ஒவ்வொரு பேட்டர்ன் நம்ம செய்யும் போதும் அந்த பேட்டர்னில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரில் ஹோல்ஸ் மாதிரி ஒரு ஹோல்ஸ் வந்து அதில் இருக்கும். அதை வந்து நம்ம பேட்டர்னை முழுசாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிஷினிங்கில் கொடுத்து அதை ட்ரில்லாம் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மெட்டீரியல் காஸ்ட்டும் ஜாஸ்தியாகும், ஒர்க்கிங் காஸ்ட்டும் ஜாஸ்தியாகும். ஸோ அது மாதிரி இல்லாமல் ஒரு ட்ரில்லை, நேச்சுரலாக இருக்கிற ட்ரில்லை வந்து அதிலே கேஸ்டிங்லேயே ஃபார்ம் பண்ணணும்னு விருப்பப்பட்டோம்னா அந்த ஹோல் இருக்க இடத்துல இந்த அதே மோல்டிங் சாண்ட் மூலமாக ஒரு கோரை செஞ்சு அந்த கோரை என்ன பண்ணணும்னா அந்த ஹோல் சைஸில் கோர் செஞ்சு அந்த பேட்டர்னில் மோல்டிங்லேயே வச்சு மெட்டலை உருக்கி கேஸ்டிங் பண்ணும்போது அந்த கோர் சுற்றி தான் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த கோரை நம்ம உடச்சிட்டோம்னா அங்கே நம்மளுக்கு ஹோல் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அது மாதிரி பண்ணுறது தான் அந்த கோர். ஸோ மெட்டலர்ஜி அப்படின்னா எதுக்காக இங்கே மெட்டலர்ஜி தேவைப்படுதுன்னா, இப்போது கேஸ்டிங் பண்ண போகிறோன்னா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான தன்மை இருக்கும். ஸோ ஃபிசிக்கலாகவும் சரி, கெமிக்கலாகவும் இருக்கும். அதோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகும். ஹீட் பண்ணும்போதும் கூல் பண்ணும்போதும் அதோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகும். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்கே மெட்டலர்ஜி பற்றி நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெல்ட்டிங் ஃபர்னஸ். ஸோ ஒவ்வொரு மெட்டல்லையும் வந்து நம்ம மெல்ட் பண்ணி தான் இங்கே வந்து கேஸ்டிங் பண்ண போகிறோம். ஸோ அது மெல்ட் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது, என்னென்ன டைப் ஆஃப் ஃபர்னஸ்லாம் இருக்குது, ஸோ எந்தெந்த மெட்டீரியலில் என்னென்ன டைப் ஆஃப் ஃபர்னஸில் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இங்கே மெல்ட்டிங் ஃபர்னஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேஸ்டிங். ஸோ கேஸ்டிங்கிறது ஒரு மெட்டலை உருக்கி அது மூலமாக எடுத்து மோல்டில் கொட்டி மெட்டீரியலை க்ரியேட் பண்ணுறோம். ஒரு கேஸ்டிங்கை வந்து க்ரியேட் பண்ணுறோம், ஒரு பொருளை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து பேட்டர்னோட ஒரிஜினல் மாடலில் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுதான் கேஸ்டிங். ஸோ இதை பற்றி சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேட்டர்ன் பண்ணோன்னா பேட்டர்ன் டிசைன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த பேட்டர்னை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பேட்டர்ன் டிசைன் இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டெப்டு கோன் புள்ளி கொடுத்துருக்கேன். இது ஒரு சாலிட் பேட்டர்ன். ஸோ இதுக்கு சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ஹோலும் கீ ஹோலும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்குது. ஸோ இதில் நம்ம கீ ஹோல் பண்ண போகிறதில்ல, ஹோல் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி ஒரு பேட்டர்ன் டிசைன் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதை நான் இங்கே வுட் பேட்டர்னில் பண்ணியிருக்கேன். ஸோ வுட் பேட்டர்னில் எதுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது சீப்பஸ்ட் பேட்டர்ன், அதனால் வுட் பேட்டர்னில் நம்ம பண்ணியிருக்கோம், ஈஸியாகவும் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த பேட்டர்னை வச்சு நம்ம மோல்டிங் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த பேட்டர்னை வச்சு தான் நம்ம கேவிட்டி வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் மோல்டிங் சாண்டில். ஸோ மோல்டிங்னா என்னென்னா, ஒரு மோல்டிங் சாண்டை வந்து ஒரு பாக்ஸில் நம்ம கொட்டிடுவோம். ட்ராக் பாக்ஸில், கோப் பாக்ஸு, அது மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸில் வந்து நம்ம கொட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த பேட்டர்னை எடுத்துகிட்டு வந்து அதில் பேட்டர்னை வச்சு அதுக்கு மேலே சாண்டை கொட்டி அதுக்கப்புறம் அதுலேருந்து பேட்டர்னை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். ரிமூவ் பண்ண பிறகு அதோட பேட்டர்னோட ட்ரேஸ் வந்து கேவிட்டி வந்து மோல்டிங் சாண்டில் நம்மளுக்கு ஃபில் ஆகிடும். ஸோ அது மூலமாக தான் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு கேஸ்டிங் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்க்க போகிறது கோர். இப்போ நம்ம அந்த நம்ம பார்த்த பேட்டர்னில் வந்து இன்பில்டாகவே வந்து ஒரு ஹோல் இருந்தது பார்த்தீங்கன்னா டிசைனில், அந்த ஹோல் க்ரியேட் பண்ணுறதுக்கு கோர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கோர் பாக்ஸ் இருக்குது. அந்த கோர் பாக்ஸை வந்து ஃபீமேல் பாக்ஸ் 2 பாக்ஸ் இருக்கும். அந்த 2 பாக்ஸையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து மோல்டிங் சாண்டை கொட்டி ஒரு கோர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான டயக்ராம் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி கோர் க்ரியேட் பண்ணிடுறோம். அந்த கோரை எடுத்துகிட்டு போய்
நம்ம ஏற்கனவே எடுத்திருக்க ட்ரேஸ் எடுத்திருக்க அந்த கேவிட்டியில் சென்டராக வச்சிட போகிறோம். ஸோ வச்சுட்டு ஸோ இந்த இமேஜில் 2 டயக்ராம் கொடுத்துருக்கேன். ஆனால் ஒரு டயக்ராமில் தான் ஒரு கேவிட்டி தான் நம்ம செய்ய போகிறோம்னு வச்சுப்போம். மல்டிபிள் பண்ண போகிறோம்னா அது மாதிரி பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கோர் பண்ணியாச்சு. மெட்டலர்ஜி, இப்போ நம்ம என்ன மெட்டல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்கணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து அலுமினியம் மெட்டல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அலுமினியத்துக்கு என்னென்ன ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் பிஹேவியர் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். அந்த பேட்டர்னை வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் நான் சொன்ன மாதிரி பிஹேவியர் வேறு மாதிரி இருக்கும், ஹீட்டிங்லேயும் கூலிங்லேயும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணும்போது அந்த மெட்டீரியல் எக்ஸ்பேண்ட் ஆகும் சைஸு, அதே கூல் பண்ணும்போது அந்த மெட்டீரியலோட சைஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும், ஸோ சுருங்கும். ஸோ இது மாதிரி வந்து அது விரிகிறது சுருங்கிறது வந்து அந்த ஹீட்னால் கூல்னால் ஏற்படுது இல்லையா, அது எந்த அளவுக்கு அலுமினியம் விரியும், அலுமினியம் வந்து கூல் பண்ணும்போது சுருங்கும் அப்படின்றது. இதே ஸ்டீல்னால் அதோட விரிகிற அளவும் குறையிற அளவும் அது வந்து சுருங்குற அளவும் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இது மாதிரி இந்த டிஃப்ரென்ஸ் வச்சு நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு யூஸ் ஆகிறது தான் மெட்டலர்ஜி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபர்னஸ். ஸோ ஃபர்னஸ்ன்றது இங்கே எதுக்காகனா ஒரு மெட்டலை உருக்கிறதுக்காக நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம். ஸோ ஒரு மெட்டலை ஹீட் பண்ணுறதுக்கும் ஃபர்னஸ் யூஸ் பண்ணுவோம், அதே மெட்டலை உருக்கிறதுக்கும் இங்கே ஃபர்னஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ 2 விதமான ஃபர்னஸ் இங்கே நிறைய இருக்குது, அதாவது உருக்கிறதுக்கும் ஹீட் பண்ணுறதுக்குன்ற மாதிரி. ஸோ அதை வச்சு பார்ப்போம் நம்ம. இது ஃபர்னஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேஸ்டிங். கேஸ்டிங்னா என்ன அப்படின்னா ஒரு ப்ராசஸ், அதாவது ஒரு மெட்டலில் நம்ம ஃபர்னஸ் மூலமாக உருக்கின மெட்டலை எடுத்துகிட்டு வந்து மோல்டில் நம்ம வந்து ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மோல்டில் ரன்னர் ரைசரை வச்சு நம்ம ஃபில் பண்ணி அது மூலமாக ஃபில் பண்ணி ஏற்படுறது தான் கேஸ்டிங். ஸோ அந்த ஃபுல் ப்ராசஸையும் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இமேஜ் பாருங்கள். ஸோ நம்ம பேட்டர்ன் ரெடி பண்ணியாச்சு. அந்த பேட்டர்னை வச்சு மேலே சேண்ட் கொட்டிட்டோம். சேண்ட் கொட்டி ஒரு பேட்டர்னை ஃபில் பண்ணியாச்சு. இப்போது அதை பாக்ஸை திருப்பி வச்சு அந்த பேட்டர்னை ரிமூவ் பண்ணியாச்சு. கேட் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதோட லெஃப்ட் சைடில் ஒரு கர்வ் இருக்குது பார்த்தீங்களா, பேட்டர்னை விட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கர்வ் இருக்குது பார்த்தீங்களா, கேவிட்டி. ஸோ அது வந்து கேட் நம்ம மேனுவலாக கட் பண்ணுறது. நெக்ஸ்ட் இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா 4th இமேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண கோர், அந்த சென்டராக ஹோல் வரணும் இல்லையா, அதுக்காக ரெடி பண்ண கோரை நம்ம வச்சாச்சு. அதுக்கு மேலே இன்னொரு பாக்ஸ் வைக்கிறோம், அது வந்து கோப் பாக்ஸ். அந்த கோப் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரன்னர் ரைசர் ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஆல்ரெடி. இப்போ ஃபிக்ஸ் பண்ணி அந்த 2 பாக்ஸையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி மூடியாச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ண பிறகு அந்த ரன்னர் ரைசரை ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த மோல்டு கேவிட்டி நம்மளுக்கு இப்போ கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த இமேஜில் பார்த்தோம்னா கிளியராக தெரியும். ஸோ நம்மளுக்கு பேட்டர்ன் இப்போ நான் மெட்டலை உருக்கி ஊற்ற போகிறேன். ஸோ அந்த ப்ளூ கலரில் இங்கே ஃபில் பண்ணுறது தான் மெட்டல்னு வச்சு மோல்டன் மெட்டல்னு வச்சுப்போம். அந்த உருகிற மெட்டலை வந்து ஊற்றுறேன். ஸோ கேட் வழியாக உள்ளே போகுது. உள்ளே போயிட்டு அந்த மோல்டை வந்து ஃபில் பண்ணது கோர் இருக்கிற இடத்த தவிர ஃபில் ஆகிட்டு ரைசர் வழியாக வெளியே வருது. ஸோ இப்படி வெளியே வர்றது தான் வந்து நமக்கு மோல்டு முடிஞ்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் மெட்டல். ஸோ நம்மளுக்கு ஃபினிஷான பேட்டர்னிங் கிடச்சிச்சு. இதை நம்ம டிசைனோட கம்பேர் பண்ணுறோம். ஸோ அதோட இதுவும் சேமாக இருக்கிறத நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ இந்த இப்போ சொன்ன எல்லா ப்ராசஸை பற்றியும் இந்த யூனிட்டில் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து அதுக்கான எல்லாத்துக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.